பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு அவருடைய கிருபை பெருகின நாளாக இருப்பதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், மனக்கிலேசமும் துக்கமும் நிறைந்த ஜெபம். மனக்கிலேசமும் துக்கமும் நிறைந்த ஜெபம். பாருங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அது நடக்காமல் இன்னும் நடந்து நிறைவேறாமல் இருக்கிற ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை. சிலருக்கு உடல்நலக்குறைவு, சிலருக்கு பணப்பற்றாக்குறை, மற்ற காரியங்களிலே ஒரு பற்றாக்குறை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் அவர்களுடைய மனதை காயப்படுத்தின அந்த காயம். இப்படி பலவிதமான துக்கம், பலவிதமான மனக்கிலேசம், மன விசாரத்தோடு இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில், அதாவது துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கும்போது, ஒரு மன கஷ்டத்தோடு, மன கசப்போடு, மன துக்கத்தோடு, மன கிளேசத்தோடு நிறைந்திருக்கிற அந்த சூழ்நிலைக்கு நடுவிலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், அவர் உதவி செய்யும்படி அவரிடத்தில் கேட்பீர்களானால், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே அன்னாள் என்ற ஸ்திரீயை பற்றி நமக்கு தெரியும். அன்னாள் என்ற ஸ்திரீ சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயார் இல்லையா? அந்த அன்னாள் ஸ்திரீயானவள் பார்த்தீங்கன்னா, ஒரு மலடியாக இருந்த காலத்தில், பிள்ளை பெறாமல் இருந்த காலத்தில், அந்த பல வருடங்களாக குழந்தை பிறக்காமல் இருந்த அந்த நேரத்தில், அவளுடைய சகோதரியாகிய பெண்ணினால் அவளை மிகவும் துக்கப்படுத்தினாள். அவளை கேலி செய்கிறதும், அவளை மன கஷ்டமாக்குறதும், அவளை நீ இன்னும் பிள்ளை பெறலைங்கிற காரியத்தை குத்தி காட்டுகிறதுமாக அவளை மிகுந்த மனக்கிலேசத்திற்கு உட்படுத்தினாள். இதனால் மனது உடைந்து அவள் அழுது கொண்டிருந்தாள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இப்படி அழுது கொண்டிருக்கிற மன கசப்போடு, மனக்கிலேசத்தோடு இருக்கிற அவள் என்ன பண்ணானா, நேராக எந்திரிச்சு தேவ சந்நிதிக்கு போய் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக நின்று தன்னுடைய மனதை, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்தில் தனக்கு உதவி செய்யும்படிக்கு, தனக்கு ஒரு குமாரனை தரும்படிக்கு பொருத்தனை பண்ணி அவரிடத்தில் ஜெபித்தாள். வேதத்தில் 1 சாமுவேல் 1:16 சொல்லுகிறது, மிகுதியான மன கிளேசத்தினாலும் மிகுதியான மன விசாரத்தினாலும் இவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு அவள் சொல்லுகிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். பார்த்தீங்களா, எவ்வளோ லாங் சஃபரிங்காக அவள் மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதனால ரொம்ப நேரம் அவள் ஜெபித்தாளாம், விண்ணப்பித்தாளாம். ஆனால் நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர் பாருங்க. அவளுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற தேவ சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு அவளுக்கு சமாதானத்தை அருளினார். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பதை அவர் அந்த இடத்துல உறுதி செய்தார். அவள் தன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அவள் புரிந்து கொண்டவுடன், உணர்ந்து கொண்டவுடன், அந்த உறுதியை பெற்றுக்கொண்டவுடன் அவள் என்ன பண்ணா, தன் கண்களை துடைத்து விட்டு அவள் போய் போஜனம் செய்தாலாம். பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை அப்படின்னு நம்ம வேதத்தில் 18வது வசனத்தில் பார்க்க முடியும். பாருங்கள், கர்த்தரிடத்தில் உங்களுடைய இந்த துக்க நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அவர் பதிலளிக்கும் போது அதுக்கப்புறம் துக்க முகமாக இருக்காதீங்க. ஏன்னா சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, அந்த வித்தின் இயர் டைமில் அன்னாளுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமும் குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகையினால உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் மற்ற யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. மற்றவர்களால் தான் இப்படி நடக்குது, இல்லை சூழ்நிலை இப்படி இருக்குது, இல்லை கடவுள் தானே இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எதுவும் குறை சொல்லாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க. மாறாக உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, கசப்பு இருக்கோ, எவ்வளோ துக்கம் இருக்கிறதோ அதை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி நீங்கள் ஜெபித்துடுங்க. ஜெபித்து உற்சாகத்தோடு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை விடுதலையாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்கள் கேட்பீர்களானால், அன்னாளை மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் கடாட்சித்திடுவார். இதுவே இந்த நாளுக்கான செய்தி. ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அன்னாளை கடாட்சித்தவரே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரன் சகோதரியானாலும் ஆண்டவரே, ஒருவேளை அவர்களுடைய உள்ளத்தில் மனக்கிலேசம், ஆண்டவரே, மிகுதியான விசாரம் இருக்கலாம்ப்பா, யாருக்கிட்டே சொல்ல முடியாத ஆண்டவரே அழுகைகள், குமுறல்கள் ஆண்டவரே அவர்கள் மனதில் இருக்கலாம்ப்பா. ஒருவேளை தங்கள் சொந்த
தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து அல்லது தூரத்தில் வைத்து ஆண்டவரை தவிக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் அந்த இருதயத்தில் ஒரு ஆறுதலை, ஒரு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, மன கிளேசத்திற்கு, மன துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை, களிப்பை, ஆண்டவரே நிறைவை, வாழ்வை, சுபிட்சத்தை கர்த்தர் தரும்படியாக, எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய மிகுதியான சமாதானத்தினால் நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.